ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்களும், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்களும், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்டவர்கள் துலாம் ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி மாதம் பிறக்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் 10ஆம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் ஆட்சி பெற்று திரிகோணம் அடைஞ்சு இருக்கார். அப்போ வந்து 11 இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாயும் 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் 6க்கும் உடையவர். அப்போது 6க்கு உடையவர் 11ல், 1 6க்குடையவர், 9க்குடையவர் 10ல், 10க்குடையவர் 10ல். அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுனால மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் அதில் சுக்கிரன் மாத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 9ஆம் இடத்துலேயும் 11ஆம் இடத்துலேயும் தான் மாத கிரகங்கள் இருக்கிறது சஞ்சாரம். அப்போ 9, 11ங்கிறது சிறந்த இடம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது. அப்போ 9, 11ல் மாத கிரகங்கள் இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக அதிகம். அதே சமயத்தில் புதிதாக வீடு பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதோ அல்லது புதிய இடங்கள் வாங்கிறதோ இல்லைன்னா கட்டின வீடாக வாங்கிறதோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் இடத்துல அதிபதியோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் 10ஆம் இடத்து அதிபதியோடையும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால இந்த விதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த வாய்ப்புகள்லாம் அபரிமிதமாக உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் அபரிமிதமான வாய்ப்புகள்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே.எஸ். ஐயங்கார் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தாலேனால் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ல், புதன் 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கார். பொதுவாகவே இந்த மேஷ விருச்சிக லக்னங்களுக்கு புத பகவானும், மிதுன கன்னி லக்னங்களுக்கு செவ்வாய் பகவானும் எடுத்தது கிடையாது. இப்போ பார்த்தோன்னா இந்த விருச்சிக ராசிக்கு புத பகவான் 11ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் ஆபோகுலி ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவை அதிகப்படுத்துவார். வெளியூர் வெளிமாநில சம்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10-11 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எந்த தொழிலை தொட்டிங்கன்னாலும் உங்களுக்கு பணவரவு இருக்கும். அதுவும் மருத்துவம் சார்ந்த, மருத்துவ உபகரணம் சார்ந்த, கெமிக்கல் சார்ந்த, இராணுவத்துறை சார்ந்த மருத்துவ டாக்டர்கள் அவளுகள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா இதில் வந்து இராணுவ வீரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் அதிபதி 7க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதும் 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். புதிதாக வந்து உங்களுடைய வேலையினுடைய இதுவை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ராகு கேது வர்றார். 8-10லிருந்து ராகு பகவான் 5ஆம் இடத்துல வர்றார், கேது பகவான் 11ஆம் இடத்துல வர்றார். இதனால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா 5ஆம் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் போயிடுறார் 6ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல ராகு பகவான். அதனால் சற்று கலங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள், தேவையில்லாத முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் சனி பகவான். நேரடியாக போயிட்டு இருந்தார்னா பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால புதிய முயற்சியை தூண்டுவார். அந்த முயற்சியின் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் 9ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பகவானால் பார்க்கப்படுறார். இந்த ராசிக்கு பார்த்தோம்னா சனி பகவான் அவ்வளோ ரொம்ப வசந்தவர் கிடையாது. அவர் வந்து உங்களுடைய சப்தமாதிபதியை பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதுசாக பூமி நிலத்துக்கு வந்து நீங்கள் வந்து மூத்த சகோதரர்கள்கிட்ட பிரச்சனை பண்ணி வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையின் ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகத்தில் வந்து சப்தமாதிபதி இருக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பிரச்சனைகள் உங்கள் 2 பேருக்கும் உண்டான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது சுமாரான மாதமாக இருக்கும். இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் எந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம ஐயா ஹரிஹர ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க ஐயா. ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 11ல் இருக்கார். சிறப்பு. இதை தவிர அங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற புத பகவானும் இருக்கார். பரிவர்த்தனை யோகம் பெற்று அவர் திருப்பி 10 நாள் சிம்மத்தில் இருந்துட்டு திருப்பி வந்துடுறாரு. இதுவரை அர்த்தாசிரம சனியில் அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4 இருந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் சின்ன கண்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவானானவர் அவருடைய இன்னொரு வீடான மகரத்துக்கு வக்ரகதியானார். வக்ரம் என்றால் பலம் இழந்து வந்திருக்கிறார். அப்போ இந்த அர்த்தாசிரம சனியோடைய தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப திருப்தி. அடுத்தது 6ல் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிற கேது பகவானை 8-10-2023 வரலும் பார்க்குறாரு. அது சிறப்பாக
சிறப்பு. 6ல் இருந்துக்கிட்டு பிரகஸ்பதி குரு பார்க்குறாரு. இதில் ராகு வந்து சேர்ந்து இருக்கிறாரு. அவர் மாறுறது 8 10ல் மாறுறாரு. அப்போ மாறும் பொழுது 6ஆம் இடம் வலுப்பெறுது. தனித்த அந்தணன் மறைவில் இருக்கிறாரு. எப்பொழுதுமே தனித்த அந்தணன் மறைவில் இருக்கிறது அப்படின்றது சிறப்பா அப்படின்னா இந்த ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடையவர் 6ல் தனித்து விடப்பட்டிருக்காரு. எப்போ 8/10/2023 அப்புறம். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம். அப்போ பெரிய அளவுக்கு கெடுபலன்களை தராமல் சுபபலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ராசிக்கு 11ல் லாபாதிபதியான புதன் அங்கேயே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்காரு. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல வலுவாக இருக்குமா? வலுவாக இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்க வாய்ப்புக்கு உண்டு. அதே போல் வீடு ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம். ஏன் அப்படின்னாக்க இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது சங்கடங்களை விளக்கக்கூடிய விநாயகருடைய சதுர்த்தி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மாலையபக்ஷம் வருது. அப்போ மாலையபக்ஷம் அப்படின்றது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், பித்ருக்கள் வரக்கூடிய நாட்கள் வருது. அப்போ பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய சங்கடங்களை விளக்கிற விநாயக சதுர்த்தியும் வருது. இதை தவிர 3 தேவதைகள் லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க தவிர 3வது தேவதை, இந்த 3 தேவதைகளும் உண்டான நவராத்திரி அப்படின்ற வருது. இந்த நவராத்திரி வரும்போது காக்கும் கடவுள் சரஸ்வதி, லக்ஷ்மி சரஸ்வதி இவங்களுக்கு உண்டான 3 தினங்கள் நவராத்திரியும் வருது. அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னு சொல்லலாம். இதை தவிர 2 5 கூடிய குரு 6ல் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கூட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நம்ம ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு நினச்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்பை உண்டாக்குவார். இதை தவிர பாக்கி என்னென்ன நல்ல நாட்கள் அப்படின்றத சொல்லிடுவோம். அதே போல் சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சுபங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. அதில் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் ஆங்கில தேதியில் பார்த்திங்கன்னா 3/10/2023 5/10/2023 வரைக்கும் இருக்கிறது. 5/10/2023 காலை 12 மணிக்கு மேலே ஆரம்பமாகுது. அதுக்கப்புறமா 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆக இந்த 2.5 நாள் இருக்கிறது. இந்த நாட்களில் புதிதாக செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை தவிர்த்துக்க வேண்டியது. எங்கேயும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருந்ததுன்னா அதையும் மாற்றி அமைச்சிக்க முடியும்னா அமைச்சிக்கிறது நல்லது. மேலும் உள்ள விவரங்களில் இந்த மாதத்தில் எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா சொன்னீங்க. சுபம் தவிர்க்கக்கூடிய நாளை சொல்லிட்டீங்க, பாக்கி எல்லாமே சுப நாட்கள் அப்படின்றத சொல்லிட்டீங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயுடைய அதிபதி அப்படின்றது எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கிற ஸ்தலம் அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை கூட சேர்ந்து இருக்கிற முருகஸ்தலத்துக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாய்க்கிழமையில் சென்று வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இங்கே மதுரை இது பக்கத்தில் சிறுவாபுரி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, முருகன் ஸ்தலம். அதுக்கு தொடர்ந்து ஒரு 7 செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தோம்னாக்க நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. புரட்டாசி மாதத்தில் வாங்கலாமா அப்படின்னாக்க புரட்டாசி மாதம் இடமெல்லாம் பார்த்துட்டு ஐப்பசி மாதத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். இந்த புரட்டாசியில் வர செவ்வாய்க்கிழமை சற்றே இருக்கக்கூடிய 5 செவ்வாய்க்கிழமை வரும். இந்த 5 செவ்வாய்க்கிழமையிலையும் முதல் ஹோரை அப்படின்றது அங்கார ஹோரை, செவ்வாய் ஹோரையில் 3 நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுறது மிக சிறப்பாக இருக்கும். சாமி அதுவும் என்னால் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றவங்களுக்கு வீட்டில் காலையில் 6 to 7 செவ்வாய்க்கிழமைகளில் கம்பல்சரியாக கந்த சஷ்டி கவசம் போட்டு கேட்குறது நல்லது. அந்த புரட்டாசி தொடங்குற 30 நாளுமே கந்த சஷ்டி கவசம் கேட்டோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வல்வினைகள் பிரச்சனைகளும் எல்லாத்தையும் விளக்கக்கூடியது எம்பெருமான் முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமான் அருளோட கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு படிக்க தெரியும்னா படிங்க, இல்லாட்டி போட்டு கேளுங்க.
எல்லா பிரச்சனையும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர பிரச்சனைகள் அத்தனையும் சால்வ் கிடைக்குமா, சொல்யூஷன் கிடைக்கும். இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உள்ள நல்ல பலன்கள் கெடு பலன்கள் அப்படின்றது என்னன்றதை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் 11ஆம் இடம் மிகவும் வலுப்பெற்று போயிருக்கு. 11ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான தொழில்கள்லையும் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களை எதிரிகள் ஈஸியாக உங்களை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. போட்டிக்கு போக வேண்டாம். பொறுமையாக இருப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் புதிய பதவி புகழெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருக்கக்கூடிய பதவியில் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று மூலத்திருகோணம் பெற்று 10ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கறதுனால 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் சுவப்படுறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையிறது. புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஏற்கனவே வீடு மனை விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர பிரச்சனைகள் முற்றிலும் போகாது. உடல் நிலையில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா சுபர்கள் யாரும் பார்க்காததுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் நல்ல ஒரு ஏறுமுகமான ஒரு மீடியம் மாதமாக அமையக்கூடும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.